ஹாய், இன்றைக்கி நம்ம தொஹரானா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். தொஹரானா தட் மீன்ஸ் ரிப்பீட், மீண்டும் சொல்லுதல். இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்தலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். If it is boy, மைம் दोहराता हूँ. Girl, மைம் दोहराती हूँ. That means I repeat. நான் மீண்டும் சொல்கிறேன். The next one is तुम. That means you, நீ. If it is boy, तुम दोहराते हो. Girl, तुम दोहराती हो. That means you repeat. நீ மீண்டும் சொல்கிறாய். The next one is आप. That means you. We will use this while giving respect. நீங்கள். If it is boys, आप दोहराते हैं. Girl, आप दोहराती हैं. That means you repeat. நீங்கள் மீண்டும் சொல்கிறீர்கள். The next word is हम. That means we, நாம். If it is boys, हम दोहराते हैं. Girls, हम दोहराती हैं. That means we repeat. நாம் மீண்டும் சொல்கிறோம். The next one is யஹ், வஹ். That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. Now we will see the sentence. If it is boy, யஹ் दोहराता है. Girl, யஹ் दोहराती है. Boys, वह दोहराता है. Girl, वह दोहराती है. That means he repeats, she repeats, it repeats. இவன் மீண்டும் சொல்கிறான், அவன் மீண்டும் சொல்கிறான், இவள் மீண்டும் சொல்கிறாள், அவள் மீண்டும் சொல்கிறாள், இது மீண்டும் சொல்கிறது, அது மீண்டும் சொல்கிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். Now we will see the sentence. If it is boys, ये दोहराते हैं. Girls, ये दोहराती हैं. Boys, वे दोहराते हैं. Girls, वे दोहराती हैं. That means these repeat, they repeat, those repeat. இவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், இவைகள் மீண்டும் சொல்கின்றன, அவைகள் மீண்டும் சொல்கின்றன. தன்யவாத். நமஸ்தே.